Hallo Leute, herzlich willkommen zur zweiten Sitzung von Tag 4. நான்காம் நாளுடைய ரெண்டாவது செஷன். முதல்ல நான் ஹவுஸ் ஆஃப் காபாவோடைய ஆன்சர் சொல்கிறேன். ரிவிஷனில் கேட்டிருந்தேன் இல்லையா, ஹவுஸ் ஆஃப் காபா இதை நீங்கள் ஜெர்மனுக்கு மாற்றணும் அப்படின்னு. இப்போ அதோடைய ஆன்சர் எழுதலாமா? நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கரெக்ட் பண்ணுங்கள். அவன் ஃபுட்பால் விளையாடுகிறான். அவனுக்கு என்ன வரும்? அவன் ஏர் ஃபுட்பால். நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதுவோம். நான் இதை சரி பண்ணுறேன். இது கரெக்டானது இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். ஏர் ஃபுட்பால் விளையாடுகிறான். ஸ்பீல்ட். சரியா? எப்படி ஸ்பீல்ட்? இந்த டேபிள் வேர்ப் கான்ஜுகேஷன். ஸ்பீலனுக்கு என்ன வரும்? ஸ்பீலனுக்கு இஷ் ஸ்பீலர் வியர் ஸ்பீலன். ஏன்னா என்ன சொன்னேன், இந்த இன்ஃபினிட்டிவ்ல என்ன இருக்கோ அதே தான் வியருக்கு வரும், ஜீக்கு வரும், இங்கேயும் அதே தான் வரும், இங்கேயும் அதே தான் வரும் சொன்னா. இப்போ இங்கே காம்ட்டுக்கு பதிலாக ஸ்பீல்ட், இங்கேயும் அதே தான் வரும், ஸ்பீல்ட். இங்கே எஸ்டே வருதா, ஸ்பீல்ஸ்ட். அவ்வளோதான். இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சுலபம். இப்போ இதை டேபிளை வச்சு நம்ம எழுதலாமா? அவனுக்கு என்ன வருது? ஏர் ஜிஎஸ் மண்ணுக்கு ஸ்பீல்ட்னு வரும். அப்போது ஏர் ஸ்பீல்ட், ஏர் ஃபுட்பால் ஸ்பீல்ட். ஆனால் இது சரியா? நம்ம கிராமர் படி என்ன பார்த்தோம்? கிராமர் படி இது தவறுன்னு பார்த்தோமா? கிராமர் படி வேர்பு தான் ரெண்டாவதாக வரும். அப்போ ஏர் ஸ்பீல்ட் ஃபுட்பால். இந்த ஃபுட்பால் கிடையாது, இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஃபுட்பால், அதாவது FUSSBAL. இந்த டபுள்எஸ்க்கு அந்த பீட்டா மாதிரி ஒரு சிம்பிள் வரும். என்னுடைய கீபோர்டில் அது இல்லை, நான் அது போக போக காட்டுறேன் உங்களுக்கு. ஏர் ஸ்பீல்ட் ஃபுட்பால் இல்லைன்னா ஒன்று பண்ணுறேன். இதை நான் இன்டர்நெட்லேருந்து இந்த சிம்பிள் எடுக்கிறேன். சரி, இன்டர்நெட்லேருந்து அந்த வேர்டை காப்பி பண்ணிட்டேன். ஏர் ஸ்பீல்ட் ஃபுட்பால். இந்த லெட்டர் தான், இந்த டபுள் எஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுங்க? கரெக்டு. அவளுக்கு என்ன? ஜி. ஸோ ஜி ஸ்பீல்ட், அதே தான், ஃபுட்பால். ஜி ஸ்பீல்ட் ஃபுட்பால். Correct, richtig. Sehr gut. Sie haben gut gesagt. நல்லா சொன்னீங்க. அடுத்தது அவள்னா ஜி. இந்தியாவிலிருந்து வருகிறாள். ஜி காம்ட் ஹவுஸ் இண்டீன். அடுத்தது என்ன? அவன் அமெரிக்காவிலிருந்து வருகிறான். ஏர், அவன்னா ஏர்ரா? ஏர் காம்ட் ஹவுஸ் அமெரிக்கா. அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் மாறும். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? woher kommen Sie. woher kommen Sie. நீ எங்கிருந்து வருகிறாய்? woher kommen இல்லை, அப்புறம் என்ன வரும்? comes. woher comes to do. ஏன்னா இந்த காமனுடைய டேபிள் என்ன இருந்துச்சு? இஷ் காம வியர் காமன். இங்க பார்த்தோமா? அதனால தான் சொன்னேன், இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு வேர்புக்கும் இந்த டேபிள் நீங்க போட்டுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபகம் ஆயிடும். ஸோ இஷ் காம, RGS காம்ட். இப்போ நீன்னு கேட்டிருக்கோமா? அப்ப நீக்கு காம்ஸ்ட். woher comes to do. புரியுதா? புரியலையா? என்ன டவுட்டு? ஓ, புரியுது. இந்த எஸ் ஏன் கேபிட்டல்ல போட்டிருக்கேன்னு கேக்குறீங்களா? இது அவள்னா ஸ்மால் தானே வரும், இது ஏன் கேப்சல் இருக்குன்னு தானே கேக்குறீங்க. ரொம்ப சிம்பிள். சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா, அதனால எஸ்.
இந்த ஜியை நீங்கள் வந்து இந்த ஜியோட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஜி வந்து அந்த அந்த வேர்டே கேபிட்டல் எஸ். இது ஒன்று தான் ஜெர்மனில் கொஞ்சம் குழப்பம். இந்த கேபிட்டல் ஸ்மால் வந்து இந்த ஜிக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். இந்த ஜி சென்டென்ஸோடைய வாக்கியத்தோட ஆரம்பத்தில் இருந்ததுன்னா கேபிட்டல் எஸ்ஸாக இருக்கும். இந்த வாக்கியத்தோட ஆரம்பத்தில் இருந்தால் கேபிட்டல் ஈயா இருக்கும். ஆனால் நடுவில் வந்துருச்சுன்னா ஸ்மாலாக மாறிடும். விளங்குகிறதா? சரி, புரியுதா? இப்போ ஏன் வந்து நான் இங்கே அவளுக்கு வந்து கேபிட்டல் ஜி போட்டேன்னு. சூப்பர், ஹோம்ஒர்க் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இன்னைக்கான ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறத வச்சு ஒரு பேராகிராஃப், அதாவது ஒரு பேராகிராஃப்க்கு தமிழில் என்ன ஆகா, இது வேற ஒரு வாக்கியம்னா சென்டென்ஸ் ஆகிடும். ஒரு பேராகிராஃப்னே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோம், அதாவது ஒரு 5-6 வாக்கியங்கள் சேர்த்து. என்ன இருக்கு? இப்போ ஒருத்தரை பற்றி, ஒரு 3வது மனுஷர் ஒருத்தர், அவரை பற்றி அவர் இங்கே இருக்காரு, அவர் இங்கேருந்து வராரு, அவர் இது பேசுகிறாரு அப்படின்னு. இப்போ நம்ம வராருங்கிறதுக்கு வேர்ப் தெரியும், காமன். இருக்காருங்கிறதுக்கு ஓனன். இப்போ பேசுறது அப்படிங்கிறதுக்கு ஸ்ப்ரெஷன். இப்போ இந்த வேர்ப் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போட்டு காமன் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிற வேர்ப். இந்த ஸ்ப்ரெஷனுக்கு இஷ் ஸ்ப்ரெஷர். மீதியெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. இந்த ஸ்ப்ரெஷன் அப்படியே தான் இங்கே வந்துடும். இந்த போல்டு அதுக்காக தான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் இந்த போல்டு எங்கெங்கே இருக்கோ இதுக்கு எல்லாமே அதே இன்ஃபினிட்டிவ் என்ன தெரிஞ்சதோ இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிஷ்ட். சரியா? இப்போ இங்கே பார்ப்போம். ஆலிவியா மில்லர் காம்ட் ஹவுஸ் தென் யூஎஸ்ஆ. அவங்க யூஎஸ்ஏலேருந்து வராங்க. Sie spricht English und Deutsch. Sie lernt Spanish. இப்போ இதில் பார்த்தா காம்ட்டுங்கிறது வெர்பா. ஜி அதாவது 3வது மனுஷனை பற்றி சொல்கிறதுனால ஜி காம்ட். ஸோ ஆலிவியா மில்லர் காம்ட் ஹவுஸ் தென் யூஎஸ்ஆ. ஜி ஓன்ட், ஓனன்கிற வெர்பை கான்ஜுகேட் பண்ணி ஜி ஓன்ட் இன் சான் பிரான்சிஸ்கோ. எல்லாமே 3. அவள் இங்கிருந்து வருகிறாள், அவள் சான் பிரான்சிஸ்கோவில் வசிக்கிறாள், அவள் இங்கிலீஷ் அண்ட் டாய்ஷ் வந்து பேசிக்கிறாள். எல்லாமே அந்த அவள்னு 3வது மனுஷனுக்கு போதா. ஸோ ஜி ஸ்பிரிஷ்ட் இங்கிலீஷ் உண்டு டாய்ஷ். ஜி லேர்ன்ட் ஸ்பானிஷ். இது எல்லாமே வேர்பை கான்ஜுகேட் பண்ணி 3வது மனுஷனுக்கு மாற்றிருக்காங்க. அவள் அவள் அவள். புரிகிறதா? சூப்பர். அதே மாதிரி கேப்ரியல் சாண்டோஸ் calmed aus Brasilien. Er wohnt in Köln. Er spricht Portugies, Deutsch und English. Super, புரிஞ்சுச்சா? Alessia Conti spricht Italienisch, Französisch und Deutsch. Sie kommt aus der Schweiz. சரியா? அதுக்கப்புறம் ஸ்வைஸ் ஒன்று. ஸோ இங்கே பார்த்தோன்னா இதே தான் வேர்ப் எல்லாமே கான்ஜுகேட் பண்ணி 3வது மனுஷனுக்கு மாற்றிருக்காங்க. இப்போ இதேமாரி நம்ம ஒன்று எழுதலாமா? எழுதலாம். இப்போ என்னை பற்றி எழுதலாம். என்ன எழுதலாம்? இப்போ ராஜேஷ் காம்ட் ஹவுஸ் இந்தியன். ராஜேஷ் இந்தியாவிலிருந்து வருகிறான். ஏர், ஏன்னா இது ஏன் ஏர் போடுறோம்? நான் வந்து மேல் அப்படிங்கிறதுனால ஏர். ஏர் ஸ்பிரிஷ்ட் இங்கிலீஷ், டாஷ் தமிழ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் und ein bisschen Japanisch. ஸோ ein bisschen ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ முதல் சென்டென்ஸ் என்ன எழுதணும்? ராஜேஷ் காம்ட் ஹவுஸ் இந்தியன். அடுத்தது ஏர் ஸ்பிரிஷ்ட் இங்கிலீஷ் டாய்ஷ்
தமிழ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் und ein bisschen ஜாப்பானீஸ். அதாவது கொஞ்சம் ஜப்பானீஸ். Er wohnt in Puducherry. Er spielt Basketball. So, 4 வரிகள் எழுதிட்டோமா? ராஜேஷ் காம்ட். காம்ட்ங்கிறது வேர்போடைய கான்ஜுகேஷன். சரியா? Er spricht. Er wohnt. Er spielt. இது எல்லாமே கான்ஜுகேஷன். இப்போ அட்டகாசமா நம்ம ஒரு 4 வரிகள் எழுதிட்டோம் பாருங்க. இன்னொருத்தரை பத்தி எப்படி நம்ம சொல்றது, அவங்க எங்கிருந்து வராங்க அப்படின்னு சொல்றது. இதுக்கான வேர்ப் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? காமன், ஓனன், ஸ்பிரஷன், இது அப்புறம் ஸ்பீலன். இந்த மாதிரி உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் காப என்ன, நீங்க இன்னொருத்தரை பத்தி ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 வரிகள் எழுதணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய நண்பரை எடுத்துக்கோங்க. நண்பரை எடுத்து அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்டலன். நீங்கள் முன்னாடி நம்ம ஜிஷ் ஃபர்ஸ்டலன் பார்த்தோமா? இஷ் காம, இஷ் ஓன, இஷ் பீல, இஷ் ப்ரெஷ, இஷ் ஓன அப்படின்னு. இப்போ நம்மளுடைய நண்பர்களை பற்றி சொல்கிறோம். ஏர் காம்ட், ஏர் ஓன்ட், ஏர் ஸ்பீல்ட், ஏர் ஸ்பிரிஷ்ட், ஜி காம்ட், ஜி ஸ்பிரிஷ்ட், ஜி ஓன்ட். இந்த மாதிரி உங்களுடைய நண்பர் ஒருத்தரை எடுத்துக்கோங்க. அவரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எனக்கு பர்சனலாக அனுப்புங்க. அதை நான் செக் பண்ணுறேன். ஹவுஸ் ஆஃப் காப முடிக்கலைன்னா இம்போசிஷன் கொடுத்துருவேன். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். சரியா? ஓகே லாய்ட்ட. ஓகே, தட்ஸ் வாட் ஃபார் ஹைட்ட. இதோடைய ஃபஸ்ட்டு யூனிட் முடிஞ்சிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் இது வரைக்கும்? யூபர் ஜிஷ். ஓகே, முதல்ல கிரூசன், ஜிஷ் und andere Vorstellen verabschieden. கிரூசன் பார்த்தோமா? எப்படி கிரீட் பண்ணணும்? ஹலோ, குட் மார்கன், குட்டன் டாக், குட்டன் ஆபன், குட்டன் நாக். அப்புறம் ஜிஷ் und andere Vorstellen. ஜிஷ் ஃபோர்ஸ்டலன் முன்னாடி பார்த்தோம், andere Vorstellen தான் இப்போ பார்த்தோம். Er kommt aus Indien, er spricht English und Japanisch. இந்த மாதிரி ஜிஷ் und andere Vorstellen. Verabschieden, auf Wiedersehen, tschüss, bis bald. இதெல்லாம் எப்படி விடை பெறுவதுன்னு. அடுத்தது யூபர் ஜிஷ் und andere Sprechen. நம்மளை பற்றியும் இன்னொருத்தரை பற்றியும் எப்படி பேசணும் அப்படின்னு. woher kommen Sie, wo wohnen Sie, welche Sprache sprechen Sie. இதெல்லாம் நம்மளை பற்றியும் இன்னொருத்தரை பற்றியும். அதற்கப்புறம் என்ன படித்தோம் இன்னைக்கு? Zahlen und Buchstaben படித்தோம். எப்படி நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20க்கு அப்புறம் 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ இது பார்த்தோம். நம்ம 20 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். மீதி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த über Länder und Sprachen sprechen இது பார்த்தோமா? ஸோ இதோடைய நம்மளுடைய முதல் யூனிட் கேபிட்டல் 1 முடியுது. சில எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இதோட ரிவிஷனில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டை முடிச்சிட்டோம். இப்போ முதல் யூனிட்டில் நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் வந்தது. ஒரே நிமிஷம் இங்கே காமிச்சிட்றேன். முதல் யூனிட்டில் நம்மளுடைய கிரூசன், ராப்ஷீடன், ஜிஷ் und andere Vorstellen nach dem Befinden fragen, darauf reagieren. Fragenனா கேள்வி கேட்கிறதா? woher kommen Sie, wo wohnen Sie, welche Sprache sprechen Sie. இதுக்கெல்லாம் reagieren. wie geht es bei Ihnen. இதெல்லாம் fragen, ja gut, reagieren. über sich und andere sprechen, Zahlen bis 20 nennen. 20 வரைக்கும் நம்பர்ஸ். டெலிஃபோன் நம்பர் பார்த்தோம், இமெயில் அட்ரஸை பார்த்தோம், புக்ஸ்டாபியரன் பார்த்தோம், யூபர் லேண்டர் und Sprache sprechen 4மே பார்த்துருக்கோம். கிராமட்டிக் வே ஃப்ராக எப்படி கேட்கணும், ஹவுசா கெசார்ட்ஸ், வேர்பு, பர்சனல் ப்ரோனோமன், டெக்ஸ்ட் இதெல்லாமே பார்த்தோமா?
ஓகே குட். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா bitte schreiben Sie in Kommentare. bitte schreiben Sie. கவனிச்சிங்களா? schreiben Sie. நான் வந்து மரியாதையாக சொல்கிறேன். schreibst du அப்படின்னு நான் சொல்லலை. நீ எழுது அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் எழுதுங்கள் கமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ bitte schreiben Sie in Kommentare. Wir treffen uns im nächsten Video. Bis dann. Auf Wiedersehen. Tschüss. உங்களுக்கான ஹோம்ஒர்க் வரும் செப்பரேட் வீடியோ பார்த்துட்டு இருங்க. Okay, dann Leute, auf Wiedersehen, tschüss.